ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. இந்த கலியுகத்தில் குரு பக்தி அப்படிங்கிறது அவசியம். குரு இல்லாமல் கடவுளை அடைய முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டால், குரு இல்லாமல் கடவுளை அடையவே முடியாது. குருவை பற்றி பேசணும் அப்படின்னா கொஞ்சம் பின்னோக்கி தான் போகணும். அதில் பார்த்திங்கன்னா புராணங்கள், இதிகாசங்கள் அப்படிலாம் பார்க்கும்போது அதில் குரு என்பவர் பார்த்திங்கன்னா நிச்சயம் இருப்பார். அன்றைய காலகட்டத்தில் கடவுளை நேரடியாக நம்ம பார்த்தது, பேசியிருக்கோம். அந்த காலகட்டத்தில் கூட நம்ம கடவுளை நேரடியாக பார்க்க முடியாது. கடவுள் நேரடியாக வாழ்ந்த காலங்கள் கூட குரு வாழ்ந்துருக்கிறார். அப்படின்னா குருவுக்கு தான் முதல்ல அத்தனை ஒரு மதிப்பு. குரு இல்லாமல் எதுவுமே இல்லை. குருவோட அனுமதி பெற்று தான் எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ராமர் காலத்திலேயே நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? அப்போ தான் அவரோட ஆசையோடு தான் அனைத்துமே நடக்கும். அப்படி இல்லைன்னா இன்றைக்கி சூழ்நிலையில் இந்த காலகட்டத்திலெல்லாம் குருவோட துணை இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா ஒரு ஆசிரியர் எப்படி ஒரு மாணவருக்கு எப்படி பாடம் சொல்லி கொடுத்து அவங்கள நல்வழிப்படுத்தி நல்வழியில் நடத்துகிறாங்களோ அது மாதிரி தான் குருவும். குரு இல்லாமல் எதுவுமே நடக்க முடியாது. அதுபோல் தான் அந்த குருவை பற்றி தான் இப்போ உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அந்த குருவோட அருள்னால் இன்றைக்கி நிறைய பேர் நிறைய மகத்துவத்தை அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி இல்லாமல் இன்றைக்கி எதுவுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு அவர் வாழ்ந்த 400 வருடங்களுக்கு முன்பு வாழ்ந்த அந்த புராணங்கள் நிறையா, கிரந்தங்கள் நிறைய இன்னும் இருக்குது. அவரோட ஜீவ பிருந்தாவனம் எப்படி அடைஞ்சிருக்கிறாரு அப்படின்ட்டு நம்ம மந்திராலயத்தில் போனாவே நல்லா தெரிஞ்சுக்கலாம். அவர் 4 யுகங்களில் வாழ்ந்த மகான் அப்படின்னா, ஒரே ஒரு மகான் அப்படின்னா நம்ம ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி தான். அவர் வாழ்ந்தது மட்டும் இல்லை, இன்றைக்கும் அவர் அங்கேயே பிருந்தாவனத்துலேருந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விஷயங்கள் நடத்தி கொடுத்துட்ருக்கிறாரு. அவர்கிட்ட கேட்டால் இது வேணும் அப்படின்னு கேட்டால் அது கண்டிப்பாக இந்த யுகத்தில் நடத்தி கொடுக்குற ஒரே மகான் யாருன்னா நம்ம ஸ்ரீ ராகவேந்திர குரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவர் பிரம்ம தேவலோகத்தில் வசித்த அவர் சங்கு கர்ண தேவதா மூர்த்தி. அவர் கலியுகத்தில் அவரை வணங்குறக்கே பல ஜென்ம கோடி புண்ணியம் நம்ம பண்ணியிருக்கணும். அவரோட தொடர்பு இல்லாமல், அவரோட அனுகிரகம் இல்லாமல் அவரை கும்புறதோ, அவரை போய் பார்க்குறதோ, அவரோட அனுகிரகம் பெறதோ எந்த விதத்துலையும் சாத்தியமே கிடையாது. அப்போது பக்தர்கள் இந்த வீடியோ கேட்குறீங்க அப்படின்னா, வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அவங்களே மிகப்பெரிய பாக்கியசாலிகள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா இதை பார்க்குறக்கு கூட அந்த அனுகிரகம் வேணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கண்டிப்பாக அவரோட அனுகிரகம் கிடைக்கணும். அவரோட அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே அசையாது. அவரோட திருநாமம் நம்ம ஜெபிப்பது பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராகவேந்திரா நமக, ஸ்ரீ ராகவேந்திரா நமக, ஸ்ரீ ராகவேந்திரா நமகன்னு சொல்லிகிட்டே இருந்தோமே நம்மளோட பாதி முக்கால்வாசி எத்தனை ஜென்மத்தில் செஞ்ச பாவங்கள் எல்லாமே போயிடும். இந்த கலியுக மூர்த்தி கல்ப விருட்ச காமதேனு ஜீவ பிருந்தாவனமாக பக்தர்கள் கேட்கும் நியாயமான கோரிக்கைகளை பார்த்திங்கன்னா நிறைவேற்றி தந்து அருள்பாலித்து கொண்டிருக்கிறாரு. அவரால் முடியாதுன்னா வேறு யாருனாலையும் முடியாது. மறுபடியும் இன்னொரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். ஜெய் ஸ்ரீ ராகவேந்திராய நமக. குருராஜரை அவரோட திருவாய் மொழியில் சொல்லியிருக்கிறாரு, என்ன நான் வாழ்ந்து மறையவில்லை, மறைந்து வாழ்ந்து வருகிறேன் அப்படின்னு. இதுதான் நிஜம். வணக்கம். செல்லும் இடமெல்லாம் உங்கானம் ஒலிக்கிறதே, செவி குளிர கேட்பதிலே மனமென்றும் லயிக்கிறதே. செல்லும் இடமெல்லாம் உங்கானம் ஒலிக்கிறதே, செவி குளிர கேட்பதிலே மனமென்றும் லயிக்கிறதே.